இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு. என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். சங்கீதம் 142:3. என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். நம் பாதையை நாம் அறியாவிட்டாலும் ஆண்டவர் நம் பாதைகளை அறிந்திருக்கிறார். இந்த சங்கீதத்தை தாவீது எழுதினார். சவுல் தாவீதை தொடர்ந்து வருகையில் தாவீது கெபியில் ஒளிந்து கொண்டிருக்கும் போது பண்ணின விண்ணப்பமாகிய சங்கீதம் என்று தலைப்பிலே நாம் வாசிக்கிறோம். பதுங்கியிருந்த கெபி தாவீதுக்கு ஜெபிக்கிற இடமாக மாறினது. இருளான இடம், தனிமையான இடம் தாவீதுக்கு ஜெப அறையாக மாறினது. இந்த சூழ்நிலையில் தாவீது ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறார். ஆண்டவருக்கு முன்பாக அவர் சஞ்சலத்தை ஊற்றி அவருடைய நெருக்கத்தை அறிக்கையிடுவதை இதற்கு முந்தின வசனங்களில் நாம் பார்க்கிறோம். சஞ்சலத்தை முழுவதுமாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றிவிட்ட பின் விசுவாச வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறார். என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர் என்று. நம்முடைய சஞ்சலத்தை நம்முடைய இருதயத்திலே வைத்திருக்கும் வரை நம்முடைய ஆவி தியங்கி இருக்கும். என் ஆவி என்னில் தியங்கும் போது என்பது எபிரேய பதத்திலே என் தைரியத்தை நான் இழந்த போது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சவுலோடு போய் போராட பலனில்லாமல் அவனை விட்டு விலகி தன்னை ஓடி ஒளித்து கொள்கிற அனுபவத்தை தாவீது இங்கு கூறுகிறார். ஆவியின் தாக்கம் நம்முடைய சரீர சுகத்தையும் ஆத்தும சுகத்தையும் பாதிக்கும். நம் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் தண்ணீரை போல ஊற்றிவிடும் போது நமக்குள்ளே விடுதலையை உணர ஆரம்பிப்போம். இந்த சங்கீதத்தின் தலைப்பிலே மஸ்கீல் என்னும் சங்கீதம் என்று பார்க்கிறோம். மொத்தம் 13 மஸ்கீல் சங்கீதங்கள் உண்டு. எடுத்துக்காட்டாக 32ஆம் சங்கீதத்தின் தலைப்பிலே மஸ்கீல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது போதக சங்கீதம், முக்கியமான ஒரு போதகத்தை அறிவுறுத்துகிற சங்கீதம். இந்த சங்கீதத்தில் சாதாரணமாக ஆண்டவரிடம் பேசுகிறது தான் ஜெபம். இங்கு 4ஆம் 5ஆம் வசனத்திலே பார்க்கும்போது ஒருவரும் அறியாதிருக்கிற போது, அடைக்கலமில்லாதிருக்கிற போது, மிகவும் தாழ்த்தப்பட்ட போது அந்த கெபியிலே இருந்து ஜெபிக்கிறதை போதிக்கிற சங்கீதம்தான் இந்த சங்கீதம். இந்த சங்கீதத்தை முடிக்கும் போது உமது நாமத்தை நான் துதிக்கும்படிக்கு என்று தாவீது கூறுகிறார். துதி என்றால் ஆண்டவரை உயர்த்துவதாகும். புலம்பலோடு ஆரம்பித்த சங்கீதத்தை முடிக்கும் போது நம்பிக்கையுடன் ஆண்டவரை துதிக்கிறார். தாவீதை சிறு வயதிலே சாமுவேல் தீர்க்கதரிசி ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இருந்ததை அறிந்திருந்தான். ஆதலால் கடைசி வசனத்திலே எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள் என்ற நிச்சயத்துடன் கூறுகிறார். இன்று கெபியில் இருந்தாலும் ஒரு நாள் ஆண்டவர் தனக்கு தயை செய்வார். அன்று இஸ்ரவேலின் ராஜாவாக இருப்பேன் என்றும் ஆண்டவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர் என்ற விசுவாச அறிக்கையுடனும் தாவீது இந்த ஜெபத்தை முடிக்கின்றார். நாமும் கூட ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர் என்ற நிச்சயத்தோடு இருப்போம். என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர் என்ற வசனத்தின்படி நாங்கள் அறியாத பாதையிலும் கூட எங்களை கரம் பிடித்து நடத்த நீங்கள் வல்லமையுள்ளவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. வனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ணுகிற தேவன், எங்களுக்கு பாதைகளை உண்டு பண்ணி கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் பாதைகளை நெய்யாய் பொழிய பண்ணி எங்கள் மூலம் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. ஹாவ் அ பிளஸ்ட் டே.